ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே சொல்லலாம். மற்றவங்களுக்குலாம் மேபி நார்மலாக இருக்கலாம், பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான டே தான். ஏன்னா இன்றைக்கி வந்து என்னோடய டிகிரியோட ஃபர்ஸ்ட் டிகிரி யூஜியோட கிராஜுவேஷன் டே, தட் இஸ் கான்வெகேஷன் நடக்க போகுது. ஸோ ஆஃப்டர் 2 years இப்போ தான் கான்வெகேஷன் ஃபைனலாக நடத்துகிறாங்க. எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல், நான் எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி வந்து டிகிரி வாங்கினா ஸ்பெஷல் தான், பட் எனக்கே இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னா என்னோட ஃபேமிலியே நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ ப்ரௌட் ஆஃப் இட். டெஃபினட்டாக நானே வந்து பெருமையாக சொல்லிப்பேன், நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து போகிறோம். கொஞ்சம் எனக்கு லைட்டாக அது பிக் டே மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. போவோம், என் கூட வாங்க. அங்கே போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, மோஸ்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணுவோம். போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். உள்ள போகிறேன், பத்திரமா உன்னை பார்த்து போனியே. எல்லாருக்கும் தெரியும் ஷீ இஸ் செலிபிரிட்டி. ஓ, நீ அப்படி வரியா? அபிநயா எம். ஐஸ் சர்டிஃபிகேட் ஃபைனலி வாங்கிட்டோம். இப்போ வந்து சரியான பசியில் வந்து நான் சாப்பிட வந்திருக்கேன், தங்கச்சி நானும். இப்போ வந்து டைம் வந்து 2:30. காலையிலேருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி என் தங்கச்சி வந்து எனக்காக வெயிட் பண்ணி வந்திருக்கா. என்ன பண்ண, காலேஜ் ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. வந்து ரொம்ப பாதுகாப்பா எங்களை டு பி ஆனஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி வழி நடத்தி ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எங்களால் வீடியோவே எடுக்க முடியல, ஏன்னா ஃபோன் எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. ஃபோன் எடுத்தால் சீஸ் பண்ணிடுவேன்ட்டாங்க. இப்போ வீடியோ எதுவுமே எடுக்கல, பட் நான் வந்து டிகிரி பண்ணிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நிறைய மக்கள் காலையில் காலங்கத்தால் நைட்டு நான் 2 மணிக்கு போய் காலங்கத்தால் 6 மணிக்கு எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு 10 அலாரம் அடித்து எழுந்திரிச்சு வந்து நான் காலேஜ் போனேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அடிச்சு போனோம் நானும் என் தங்கச்சி. பாவம், என் தங்கச்சி எனக்காக வந்தா. ஒரு பேரண்ட் தான் அலோடுன்னாங்க, அதனால் என் அப்பா அம்மா ஸ்கூல் போயிட்டாங்க. இனிமேல் அதனால் என் தங்கச்சி போயிட்டேன். இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா அர்பன் ஸ்கொயர் கத்திப்பாரா இல்லை இருக்கேன். எதுக்கு அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணேன். அது முடிச்சுட்டு அட்லாஸ்ட் கிளம்புறோம். வெயில் குளிக்குது, சத்தியமாக சொல்கிறேன். ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து வாய் டீஹைட்ரேட்டடாக இருக்காங்க. அதனால் நான் வந்து உள்ளே செத்துட்ருக்கேன். உடம்பு தயவு செஞ்சு தண்ணிலாம் வந்து ஒழுங்காக குடிங்க, ஜூஸ் எல்லாம் எடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாடி ஹைட்ரேட் பண்ணணும், அதை எடுங்க. காலிலேருந்து ஒழுங்காக ஒரு ½ லிட்டர் தண்ணி கூட நான் குடிச்சுட்டு வரேன். வீடியோ சாப்பாடே வந்து 3 மணிக்கு தான் சாப்பிட்டேன். வீடியோவே சாப்பிட்டேன் 2:30-3 மணிக்கு தான் சாப்பாடே சாப்பிட்டேன். ஸோ அது மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கிராஜுவேஷன் இந்த மாதிரிலாம் போகிறீங்க, அதுவும் என் காலேஜ் நான் படித்த காலேஜ் போகிறீங்கன்னா ப்ரிப்பேர்டாக போகிறேன். நான் வந்து கிராஜுவேஷன் ஆகி ஏப்ரல் 1 ஆச்சு. இன்னைக்கு 21 வந்துட்டு இங்கே அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து நான் போய் காட்டவே போனேன். ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதனால நான் காட்டவே இல்லை. அன்றைக்கி நான் வந்துட்டு காட்டணும்னு நினச்சி விட்டுட்டேன், மறந்துட்டேன். இது நான் காட்டவே இல்லை என்னோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். அதனால முடிஞ்சு ஒரு 3 வாரம் 2 வாரம் ஆயிடுச்சு. நம்ம குடும்பத்திலே முதல்ல கிராஜுவேட். என்ன சில்வரா தெரியல, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஷூ போஸ்ட் தராங்க டாடி. ட்ரை பண்றியா? வா, என்ன போஸ்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல. தேங்க் யூ. ரொம்ப சேஃபா வச்சிட்டாங்கல்ல. தேங்க் யூ, பை. இவன் படிக்கவே இல்லைங்க, வெத்து வெட்டுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவை. Bye. கப்பலா We are going in bike riding. Bike riding. Bike riding. Okay, bye.